ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செஸ் கோச்ன்ற சேனலுக்கு வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு பீஸுக்கும் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறவங்களுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு அட்வான்டேஜ் வந்து இருக்கும். ஆனால் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பொசிஷன் தான் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு பீஸ் நம்மளோட போர்டிலேருந்து நம்மளுக்கு யானைக்கு மட்டும் எவ்வளோ பவர் இருக்குது, குதிரைக்கு மட்டும் எவ்வளோ பவர் இருக்குது, மந்திரிக்கு மட்டும் எவ்வளோ பவர் இருக்குது, ராணிக்கு மட்டும் எவ்வளோ பவர் இருக்குன்றதை வந்து பார்ப்போம். சரி, வாங்க அப்படியே வந்து பார்ப்போம். நான் வந்து ஒவ்வொரு பீஸை எலிமினேட் பண்ணி அதிலேருந்து எந்தெந்த பீஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றதை வந்து அப்படியே உங்களோட லைவாக வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ரூக்கை வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். ஒரு ரூக்கை எலிமினேட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்ப்போமா. ஒரு ரூக்கோட பவர் வந்து -6 பாயிண்ட் சம்திங், -6 -5 -6 பாயிண்ட் சம்திங் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ். அதாவது பிளாக் சைடு வந்து 6 பாயிண்ட் அட்வான்டேஜ், ஒயிட் சைடு வந்து 6 பாயிண்ட்டு மைனஸ் நெகட்டிவ் பாயிண்ட்டு வந்து ஒயிட் சைடு. ஏன்னா ஒரு யானை இல்லாமல் நம்ம வந்து விளாட்றோம். ஓகே, இப்போ யானையோட பவர் வந்து 6 பாயிண்ட்டுன்றது யானையோட பவர். ஓகே, இப்போ குதிரையோட பவர் எவ்வளோன்னு வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ குதிரையோட பவர் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்ப்போம். குதிரையோட பவர் வந்து 4.75 -4 பாயிண்ட் சம்திங், -4 பிளாக் சைடு வந்து அட்வான்டேஜ் வந்து நிறையா இருக்குது. 4 பாயிண்ட் வந்து அட்வான்டேஜ். ஒரு குதிரையோட பவர் வந்து 4 பாயிண்ட்டு, யானையோட பவர் வந்து 6 பாயிண்ட் பார்த்தோம், குதிரையோட பவர் வந்து 4 பாயிண்ட். அப்போ யானை பவர்ஃபுல்லாக குதிரை பவர்ஃபுல்லான்னு பார்த்தோம்னா யானை தான் வந்து பவர்ஃபுல்லு. ஓகே, இப்போ மந்திரிக்கு வந்து எவ்வளோ பவர்னு வந்து பார்க்க போகிறோம். மந்திரி பவர்ஃபுல்லாக குதிரை பவர்ஃபுல்லான்னு வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து மந்திரியை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். குதிரையோட மந்திரி தான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். எப்படின்னு பார்த்தோம்னா யானை வந்து 6 பாயிண்ட் யானைக்கு, குதிரைக்கு வந்து 4 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு, மந்திரிக்கு வந்து 5 பாயிண்ட் இருக்குது. அப்போ யானைக்கு அடுத்த பவராக இருக்கக்கூடியது வந்து மந்திரி தான் வந்து பவர்ஃபுல்லு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது தான் குதிரை அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து அனலைசிஸில் வந்து காமிக்குது. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்ஃபிஷ் 15ன்ற ஒரு இன்ஜின் தான். இதுதான் உலகத்திலே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு செஸ் இன்ஜினு. நம்ம வேர்ல்டுலே இப்போதைக்கு கரண்ட்டாக டாப்பில் இருக்கக்கூடிய செஸ் இன்ஜினில் வந்து இந்த ரிசல்ட் காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம ராணிக்கு எவ்வளோ பவருன்றதை வந்து பார்க்க போகிறோம். ராணிக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லு, அப்புறம் 2 யானையை ரிமூவ் பண்ணால் அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டெப்த்து போகும், ஒரு ராணி 2 யானைக்கு சமமா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ வந்து நான் மந்திரி இங்கே வச்சுட்டு ராணியை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்க்குறோம் -12, ராணியோட பாயிண்ட் வந்து 12 பாயிண்ட்டு. இப்போ நம்மளுக்கு ராணி இல்லாட்டி -12, பிளாக் சைடு வந்து 12 பாயிண்ட் வந்து அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு டெப்த்து 20 டெப்த்துக்கு மேலே வந்து நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கு. 12, 20, 25, 27, 30 டெப்த்து வரைக்கும் கூட போகும். அப்படியே போனாலும் 12 பாயிண்ட் வந்து ராணிக்கு இருக்குது. இப்போ திருப்பி ரீகால் பண்ணோம்னா யானைக்கு வந்து எத்தனை பாயிண்ட் சொன்னோம், யானைக்கு 6 பாயிண்ட்டு, குதிரைக்கு 4 பாயிண்ட் சம்திங், மந்திரிக்கு 5 பாயிண்ட் இருந்துச்சு. ஆனால் ராணி தான் இருக்கிறதுல பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து 12 பாயிண்ட் இருக்குது. ஓகே, எல்லாமே ஓகே. இப்போ நம்ம ஒரு சிப்பாயை ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ பவர் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. சென்ட்ரலில் இருக்கிற சிப்பாய்க்கு வந்து கொஞ்சம் வேல்யூபிள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராணியை வச்சுட்டு 2 யானையை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ராணி 2 யானை ஒரு ராணிக்கு சமமான்றதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, 2 யானையை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெப்த்தை பார்ப்போம். இப்போ பார்க்கல -11 பாயிண்ட் சம்திங், 11.9ன்னு வந்துருச்சு. அதாவது அப்ராக்சிமேட்டாக 12 பாயிண்ட்டு. 2 யானை சேர்ந்தால் ராணிக்கு சமம், அந்த மாதிரி தான் வந்து கணக்கில் வந்து காமிக்கிது. 2 யானை சேர்ந்தால் ஒரு ராணிக்கு சமம், அந்தளவு பவர். பட் ஆனால் ராணி வந்து எல்லா டைரக்ஷன் எல்லாமே வந்து மூவ் ஆகும். பட் ஆனால் 2 யானை சேர்ந்தாலே இதுக்கு தான் வந்து பவர். அப்போ ராணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பீஸுன்றது இருக்குது. ஆனால் என் கேம்ஸில் வந்து நம்ம பார்க்கல ராணி இருக்கும், அதே நேரத்தில் 2 யானை இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து 2 மேட்ச் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ராவ் ஆகிறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்கும் என் கேம்ஸில் வந்து பார்த்தோம்னா. ஆனால் மித்த கேம்ஸ்லாம் வந்து அது பேஸ்ட் ஆன் பிளேயர்ஸ், யார் பிளெண்டர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து லாஸ் ஆயிடுவாங்க, யார் பெஸ்ட்டு மூவ் ப்ரில்லியன்ட் மூவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது.
இப்போ நம்ம 24 டெப்த்தில் பார்க்கல 12, அப்போ ராணி யானை 1ன்னு வந்து பார்த்தாச்சு. ஓகே, இப்போ சிப்பாய்க்கு எவ்வளோ பவர்ன்றதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ யானையை வச்சாச்சு, 2 யானையை வச்சாச்சு. இப்போ நம்ம சிப்பாய் இப்போ வந்து நார்மலாக ஈக்குவல். ஓகே, இப்போ நார்மலாக ஈக்குவல் பொசிஷனில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து சிப்பாயை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். கார்னரில் இருக்கிற சிப்பாயை வந்து ரிமூவ் பண்ணுறோம். கார்னரில் இருக்கிற சிப்பாயை ரிமூவ் பண்ணல ஒயிட் சைடு வந்து மைனஸ் 1 பாயிண்ட்டுக்குள்ளே 1 பாயிண்ட் கிட்ட கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 0.3 சம்திங் அந்தளவு ரேஞ்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. 0.9 வந்துருச்சு. இத்தனை டெப்த்தில் வந்து 0.85 வந்திருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக 1 பாயிண்ட் கிட்ட வந்து வித்தியாசம் இருக்குது. சரி, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சிப்பாயை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். சென்ட்ரலில் இருக்கிற பான் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போ இந்த பான் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். மெயினான இதுக்கு பார்க்கல -1.84க்கு வந்து போய்ட்டுருக்கு. அதாவது இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. நம்ம எந்த இடத்துல இருக்கிற சிப்பாய்க்கு எவ்வளோ வேல்யூன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நார்மலாக XO கேம்னு வந்து விளாடுவோம். அதுலேயும் வந்து சென்ட்ரலில் யார் வந்து XO போடுறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி இங்கே சென்ட்ரலில் வந்து நம்மளுக்கு இருக்கிறது சிப்பாய், அதுக்கு வந்து ரொம்ப வேல்யூ கூட. அதுக்கு வந்து ப்ரூஃபே வந்து இதுதான். ஸோ இப்போ இந்த பானை வந்து ரிமூவ் பண்ணுவோம். குயினுக்கு முன்னாடி இருக்கிற பானை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த சிப்பாய் நான் இங்கே வச்சுட்டு குயினுக்கு முன்னாடி இருக்கிற சிப்பாய் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதுக்கு டெப்த்து பார்க்குறேன். குயினுக்கு முன்னாடி இருக்கிறது பார்க்கல -2 போயிடுது. அப்போ கிங் பானோட குயின் பானுக்கு வந்து வேல்யூ வந்து அதிகம் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு ப்ரூஃப். ஓகே, இப்போ நம்ம இந்த வீக்கஸ்ட்டு பான்னு சொல்லுவாங்கள்ல F பான், இந்த இது வந்து ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ டெப்த்து அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ போர்டு எடிட்டரில் போய்ட்டு நான் வந்து இந்த பானை வந்து ரிமூவ் பண்ணுறேன். F பான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பார்க்குறேன். இது வீக்கஸ்ட்டு பானுன்றனால இது ஸ்டார்டிங்கில் எல்லா இது ரொம்ப நம்மளுக்கு குயின் பானோட இது வந்து -2.6 சம்திங் வந்து போயிடுச்சு. அப்போ இது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆயிடுது. ஓகே, இப்போ வந்து போர்டுக்கு போயிட்டு நான் வந்து ரீசெட் போர்டு கொடுத்துட்றேன். இப்போ வந்து நார்மலாக நம்மளுக்கு இருக்குது. இப்போ நார்மல் பொசிஷனில் வந்துருக்கு. ஓகே, இப்போ இந்த பான் சி பான் இருக்குது பார்த்திங்களா, அந்த சி பானை வந்து ரிமூவ் பண்ணால் அதுக்கு வந்து எவ்வளோ அட்வான்டேஜுன்றதை வந்து பார்ப்போம். போர்டு எடிட்டரில் போய்ட்டு நான் வந்து இந்த சி பான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து -1 வந்துருச்சு. அப்ராக்சிமேட்டாக பார்க்கல -1. இதுக்கு வந்து 1 பாயிண்ட் இருக்குது. இப்போ இருக்கிறதுலையே நம்மளுக்கு வந்து சிப்பாய் வந்து எல்லா சிப்பாய்க்கும் வந்து ஒவ்வொரு பவர் இருக்குன்றதை வந்து நம்ம இந்த இதில் வந்து இந்த அனாலிசிஸில் வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த சிப்பாய் ரிமூவ் பண்ணோம்னா இதுக்கு எவ்வளோ பவர்னு வந்து பார்ப்போம். இதுக்கும் -1 பாயிண்ட்டுன்னு இருக்குது. அப்போ இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சிப்பாய் எதுன்னு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த சிப்பாய்ஸ் தான். இதுங்களை வந்து நம்ம லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். இதுங்களை வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுட்டு விளாண்டு சென்ட்ரலை வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம சைடு நம்ம மேட்ச் வின் பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து சான்சஸ் இருக்குது. எப்பயுமே வந்து பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் விளையாடியதை பார்த்தோம்னா இந்த சென்ட்ரு பானுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து இதெல்லாம் மூவ் பண்ணுற இன்ஜின் லைன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறது எல்லாமே இந்த சென்டரை கவர் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தால் சென்டரை கவர் பண்ணுறதுக்கு தான் இன்ஜின் எல்லாமே வந்து மூமெண்ட்ஸ் வந்து சொல்லும் நம்மளுக்கு. கடைசி வரைக்கும் இந்த சென்ட்ரு இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கொயரில் வந்து சிப்பாயை வந்து வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ போர்டில் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சிப்பாய் வந்து ப்ரெஷர் இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல சிப்பாய்க்கு வந்து ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த நைட்டுக்கு வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நைட்டோட டெவலப்மெண்ட் வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்கொயர் எல்லா ஸ்கொயரையும் இந்த சிப்பாய் ஒன்றே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொரு பீஸுக்கும் எவ்வளோ பவர்னு வந்து தெரிஞ்சாச்சு. இது போல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் டோர்னமெண்ட்டு போகிற செஸ் பிளேயர்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஃபைனலாக ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம். ஸ்டே கிரவுண்டட். பை.